7th 8th படிக்கிறதுலேருந்தே இந்த சோடா புட்டி கண்ணாடி தான். சோடா புட்டி கண்ணாடி சிந்துஜா அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஸ்கூல் மேட்ஸ்க்கெல்லாம் தெரியும். காலை எழுந்தோடனே காண்டாக்ட் லென்ஸு இல்லை இந்த கண்ணாடி இது 2 தான் தெரியும். இல்லைன்னா சுத்தமாக கண்ணே தெரியாது. பட் மாடு வயசாவதே எப்பயாவது லேசர் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐ ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூரில் வந்து சர்ஜரிக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன். ரொம்ப பயந்தேன், எப்படா இருக்க போகுது இந்த சர்ஜரி, எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் 15-20 மினிட்ஸ்லேயே சர்ஜரி பக்காவாக முடிச்சிட்டாங்க. சர்ஜரி பண்ண அப்புறம் கண்ணு மூடி இந்த கருப்பு கண்ணாடிலாம் கொடுத்துட்டு 2 நாளைக்கு கண்ணை திறக்காதீங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை செஞ்சா ஆல் டன். நீங்கள் இந்த ப்ரொடெக்டிவ் கிளாஸ் மட்டும் போட்டுக்கோங்க, மற்றபடி நார்மலாக கண்ணு பார்க்குற மாதிரி பண்ணிக்கோங்க, ஒரு 48 ஹவர்ஸ்க்கு ஹெட் வாஷ் எதுவும் பண்ணாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐ வாஸ் டோட்லி சர்ப்ரைஸ். ஏன்னா ஒரு இந்த கண்ணுக்கு வந்து இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கான்னு நினைக்கும் போதே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அண்ட் ஐ காட் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ட் ஆஃப்டர் திஸ் சர்ஜரி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கொடுத்தாங்க ஆஃப்டர் திஸ் சர்ஜரி. தேங்க்ஸ் ஐ ஃபவுண்டேஷன் ஃபார் த கான்ஃபிடென்ஸ்.